இந்த டோர்னமெண்ட்ல ஆஷ் த பேட்டரை திரும்பி பார்க்கலாமா? ஆஷ் த பேட்டர் பத்தி தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு காம்படிட்டிவ் ஆடி. விசு த பேட்டர் வேணா பார்க்கலாம். மேஜர் இன்ஜுரியிலேருந்து ஒரு மேஜர் லீகுக்கு வந்திருக்கீங்க. ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? முக்கியமாக நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். மேஜர் இன்ஜுரி, மேஜர் லீக் வார்த்தையோட பண்ணிங்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ பேசிக்கலி நீங்கள் எல்லாருமே வந்து ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. நானும் ஜீன்ஸ் படம் பார்த்து ஒரு நாள் அமெரிக்கா வரணும்னு ஆசைப்பட்டேன். கிரிக்கெட்டர் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வரல. ஸோ அதனால் அதே கான்செப்டில் vlogs பண்ணலான்னு இருக்கேன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, எனிதிங் ரிலேட்டட் டு கிரிக்கெட் விசு, எனிதிங் அவே ஃப்ரம் த கேம். அதாவது சும்மா வெளில போகிறேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா ராமு கொஞ்சம் ஃபன் லெவல். விசு வந்து கிரிக்கெட் ஓரியன்ட், கிரிக்கெட்னா அப்படியே டிசிப்ளின் அந்த மாதிரி கிரிக்கெட்லேயே இன்வால்வாக இருக்கிறது. அதேமாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றியே சொல்கிறேன். இதை பார்த்த உடனே எனக்கு கொலம்பஸ் சாங் தான் ஞாபகம் வரும். ஸோ மேஜர் இன்ஜுரி பற்றி கேட்டேன். மினிஸ்கஸ் டேர் ஃபஸ்ட்டு வந்த உடனே எல்லா ஃபிசியோஸ் என்ன சொன்னாங்கன்னா 5 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும்னு நடக்கிறதுக்கு. ஸோ நான் ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லாகவே கர்ச்சஸில் தான் இருந்தேன். நிறைய பேருக்கு ஆப்வியஸ்லி யூடியூப் ஷோஸ்லாம் நான் பண்ணுறதுனால தெரிஞ்சிருக்காது. திருப்பி விளாடணுங்கிற ஆசையோட தான் ட்ரெயின் பண்ணேன். ரீஹேப் இட்ஸ் பீன் அ லாங் வே அவுட். இப்போ கூட வந்து போலிங் போடுறேன், கொஞ்சம் பேட்டிங் ஆடுறேன். இட்ஸ் கோன் பி வெரி வெரி எக்ஸைட்டிங். மேஜர் லீக்ல ஒரு மேஜர் இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லுக் ஃபார்வர்ட் டு த டோர்னமெண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 3 வென்யூவில் நடக்குது. லாஸ் ஏஞ்சலிஸ், டாலஸ், அப்புறம் சான் பிரான்சிஸ்கோ. ஸோ எல்லா வென்யூலையும் வாங்க, மேட்ச் பாருங்க. நானும் உங்களுக்கு அந்த வென்யூவில் என்ன இருக்குது, அமெரிக்காவில் கிரிக்கெட் ஆடுறது எப்படி இருக்குன்னு ஐ ஜஸ்ட் டேக் யூ த்ரூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த vlog வந்து இட்ஸ் அபவுட் ஜீன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் கிரவுண்டில் இருக்கேன். கிரிக்கெட்டிங் ஒரு தோரணம் எடுத்துருக்கிறதுனால, கிரிக்கெட்டிங் கேரக்டருங்கிறதுனால விசுங்கிற கேரக்டர் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ராமுவாக வெளியே எங்கேயாவது போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். என்னோட கேரக்டர் தாண்டி நிறையா மேட்சஸ் இருக்குது. ரொம்ப டைட்லி பேக் டோர்னமெண்ட்டு. எஸ், இந்த டோர்னமெண்ட்டை பற்றி சின்ன உங்களுக்குலாம் ப்ரீஃப் கொடுக்க போகிறேன். MLC. ஸோ அப்படியே திரும்பும்போது உங்களுக்கு தெரியும், இது MLC அப்படிங்கிறது மேஜர் லீக் கிரிக்கெட். என் பின்னாடி இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து கிராண்ட் ப்ரையரி ஸ்டேடியம். இது வந்து டாலஸில் இருக்குது. இதுதான் வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட ஹோம் வென்யூன்னு சொல்லலாம். பட் இந்த டோர்னமெண்ட் வந்து இட்ஸ் நாட் அ ஹோம் அண்ட் அவே வென்யூ டைப்ஸ். நான் வளர்கிற டீம் பேர் உங்களுக்கே தெரியும், சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். பே ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த டீமு இங்கே டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட ஹோம் வென்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கேரவேன் மாடல். கேரவேன் மாடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்குலாம் சொல்கிறேன். ஒரு வென்யூவாக ட்ராவல் பண்ணுவோம். இந்த டோர்னமெண்ட் 3 வென்யூஸில் நடக்குது. என்னென்ன டீம்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஸோ அப்படியே நான் இப்போ திருப்புறேன். இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. MI நியூயார்க், அதுக்கப்புறமா சியாட்டல் ஆர்காஸ். MI நியூயார்க் யார் ஓனர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சியாட்டல் ஆர்காஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு ஸ்மால் ஓனர்ஷிப் இருக்குது. இட்ஸ் ஷேர்ட் ஓனர்ஷிப். இங்கே இருக்கிறவங்க ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் மைக்ரோசாஃப்ட் தான் அதோட இன்னொரு பார்ட் ஓனர்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம். சஞ்சய் கோவில் அப்படிங்கிற ஒரு ஓனர். ஹி இஸ் ஆல்சோ ஐ திங்க் இன்வெஸ்டட் இன் டூ 100 என்னடா டீம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெல்ஷ் ஃபயர் அந்த டீம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. மைக் ஹசி தான் அங்கே கோச் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த டீம் டெக்ஸஸ் சூப்பர் கிங். சொல்ல வேணாம் யார் ஓனர்னு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் வந்து அதாவது 2 டீம் தான் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் IPL ஓனர்ஷிப் இல்லாத டீம்ஸ். அதில் ஒரு டீம் நான் விளாடுறது சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் பே ஏரியா. யூனிகார்ன் AI அப்படிங்கிற கம்பெனி ரன் பண்ணுறாங்க. வேறு கிரிக்கெட் அண்ட் ஸ்போர்ட்டுக்கு ஜென்ரலாக AI வச்சு டீம்ஸ் பில்ட் பண்ணுற ஒரு டீமில் இதுவும் ஒரு டீமு. ஆனந்த் ராஜாராமன் அண்ட் வெங்கி ஸ்ரீனிவாசன் அவங்க 2 பேர் தான் ஓனர்ஸு. என்னோட ஓனர்ஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களுக்கே தெரியும், லாஸ் ஏஞ்சலிஸ் நைட் ரைடர்ஸ். ஓனர் யாருன்னு தெரியும். நைட் ரைடர்ஸ் இல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. கேரவன் மாடல் பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேரவன் எங்கே போகுது அப்படின்னா, எங்களுக்கு பின்னாடி நாளைக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது. ஆஸ் யூ கேன் சி, பிச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கேம் விளாடினேன். ஸோ இஃப் யூ சி பின்னாடி வந்து இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் வந்து மேலே இருக்கிறதுலாம் பாக்ஸ் ஸ்வீட்ஸ். அந்த இடத்துலலாம் உட்காந்து மேட்ச் பார்த்தாங்க. நாங்கள் விளாடும்போது ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் விளாடினேன், பேட்டில் ஆஃப் பேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 10 overs சைடு 2 இன்னிங்ஸ் இங்கே விளாடணும். கிறிஸ் கெல்லாம் விளாடினார். அஃப்கோர்ஸ் விடெக்ஸ் இந்தியா ஆகிய டீமை நான் தான் கேப்டன் பண்ணேன். அந்த மேட்ச் தோத்துட்டோம். பட் நெவர்தலெஸ் செம்ம ஸ்டேடியம். அதாவது என்னன்னா, ஒரு ஈவினிங்காக வந்து நீங்கள் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன் கிரவுண்ட். ஆஸ் ஐ டர்ன் அரவுண்ட் உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக ஓப்பன் ஸ்டேடியம். செம்ம ப்ரீஸு. என் பின்னாடிலேருந்து ப்ரீஸ் சும்மா தெரிச்சுன்னு போகுது. பால் தட்டினா வெளியே போய் விழும் ஒரு சைடுக்காக. இன்னொரு சைடு அஃப்கோர்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் ஒரு சைடு அவ்வளோ பெருசு கிடையாது. இந்த கேரவேன் மாடலில் MLC மேஜர் லீக் கிரிக்கெட் துவங்குற இடம் தான் கிராண்ட் ப்ரையரி ஸ்டேடியம். 19th அன்னைக்கு எங்களுக்கு துவங்குது மேட்ச்சு. எப்படிலாம் மேட்ச் வருது தான் யூஸ்வலாக IPL அந்த மாதிரி மேட்ச்சே நடக்காது. IPL எப்படி மேட்ச் நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு டீம் விளாடிச்சுன்னா அடுத்து பேக் டு பேக் இருக்காது. இங்கே எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து 19 and 20th.
லிட்ரலாக எப்படி போகுது இந்த கேரவான் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி துவங்குற இந்த டோர்னமெண்ட் எங்களுக்கு 11ஆம் தேதி ஜூலை முடிஞ்சிருது. ஸோ லிட்ரலி 23 டேஸ் 20 to 23 டேஸில் 10 மேட்ச் முடிஞ்சிருது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு அடுத்தடுத்த நாள் மேட்ச். இந்த மாதிரிலாம் ஜென்ரலாக ஐபிஎல்லில் நடக்கவே நடக்காது, பட் இங்கே நடக்குது. கேரவான் அங்கேருந்து, அதாவது இங்கே நாங்கள் இருக்கிற இடம் டாலஸ், இங்கேருந்து அடுத்த போகிற இடம் வந்து ஓக்லண்ட் அப்படின்னோடனே உங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரணும். வரலைன்னா திருப்பி உங்களை மெமரிக்கு கொண்டு வரேன். என்னடா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேன். மணி பால் அப்படின்னு ஒரு படம் வந்தது. வேறு வந்து பியூராக டேட்டாவை வச்சு கொடுக்குற விலையை கம்மியாக வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பேஸ்பாலில் டோர்னமெண்ட் அடித்த ஒரு டோர்னமெண்ட் சாம்பியன்ஷிப் அடித்த ஒரு டீம் அங்கே ஓக்லண்டில் தான் இருக்குது. ஓக்லண்டில் தான் எங்கள் பேஸும். ஓக்லண்டில் நாங்கள் 3 மேட்ச் விளாட்றோம். இங்கே டாலஸில் 5 மேட்ச் விளாட்றோம். 2 மேட்ச் லாஸ் ஏஞ்சலஸில் விளாட்றோம். லாஸ் ஏஞ்சலஸில் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. கர்டன் ரைசர் அங்கே தான் இருக்க போகுது. இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் இன் அமெரிக்கன் சாயில். அப்படி சொல்கிறது தப்பு. இந்தியன் டீமுக்கு வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு அவே ஓவர்சீஸ் பிளேயராக வந்து ஒரு டீமில் விளாட்றது இதுதான் முதல் முறை. எம்எல்சியில் ரூல் என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் எப்படி ஐபிஎல்லில் 4 ஃபாரினர்ஸ் ஒரு டீமுக்கு அலௌடோ, இங்கே எம்எல்சியில் 11ல் 6 ஃபாரினர்ஸ் அலௌடு. மொத்தம் 6 டீமில் 5 லோக்கல்ஸ்னால் அமெரிக்காவில் கிரிக்கெட் விளாட்றவங்க. எங்கள் டீமில் நேம்லி ப்ராமினென்ட் ஒரு லோக்கல் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி. அவர் யூஎஸ்ஏக்கு கலக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக கூட செமையாக வேர்ல்டு கப் விளாடினார். ஹீ இஸ் கோயிங் டு டர்ன் அப் ஃபார் அஸ். கம்ப்ளீட்லி எக்ஸைட்டிங். எனக்கு எப்படி போகுதுன்னு தெரில, பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரொம்ப அதாவது ஒரு ஃபீலிங் வந்து கிரிக்கெட் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் எனக்கு ஆக்சுவலி என்னடா வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னு நானே என்ன சம்டைம்ஸ் ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு கொஸ்டினோட வந்தேன். அப்போ வந்து இந்த கொஸ்டின் வாஸ் யாருக்கு எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. விஸ்வநாதனா வந்து கிரிக்கெட் விளையாடுறதோட விஸ்வநாதனா வந்து இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு செம ஆப்பர்ச்சுனிட்டி. ஜீன்ஸ் வந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூவி. அதே மாதிரியே ஒரு இடமா போயிட்டு உங்களுக்கு இந்த விளாக்ஸை பண்ணுறதுக்கு என்னோட அட்டெம்ப்டை நான் எடுப்பேன். பட் தட் அசைட் கம்மிங் பேக் டு கிரிக்கெட், இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் எப்படி லோக்கல்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சைட். இந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டுக்கு முன்னாடி MILCன்னு ஒன்று இருக்குது, மைனர் லீக் கிரிக்கெட் இன் அமெரிக்கா. அது வந்து எல்லா இடத்துலையும் எக்கச்சக்க கிளப்ஸ் வச்சு டீம்ஸ் விளாடுவாங்க. அதுலேருந்து பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை இந்த மாதிரி 5 லோக்கல் பிளேயர்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ 5, 6, 30 லோக்கல் அமெரிக்கன் பிளேயர்ஸ் 11ல் ஆடக்கூடிய வாய்ப்பு, அது தவிர வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்பு. கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நான் விளாட்னதே இல்லை. விளாட்னதே இல்லை. ஆப்வியஸ்லி வந்து எவ்வளோ டோர்னமெண்ட் நீங்கள் விளாட்னாலும் கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ளே திருப்பி நடந்து போகும்போது அது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபீலிங். எனக்கு லிட்டரலாக வந்து இவ்வளோ லேட் ரிட்டையர்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு மேட்ச் ஆடும்போது கூட அந்த ஸ்டமக்கில் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்வாங்க, அந்த பட்டாம்பூச்சி லைட்டாக அப்படி பறக்குது. அந்த ஒரு நர்வஸ் எனர்ஜி. மை ஃபிங்கர்ஸ் ஆர் கிராஸ்ட். எனக்கு வந்து அதாவது மெனிஸ்கஸ் டேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஜுரிங்கிறது வந்து அந்த ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த ரீஹேபை பண்ணிவிட்டு க்ரச்சஸில் நொண்டிட்டு திருப்பி இப்போ கிரவுண்டில் வந்து போலிங்கோ பேட்டிங்கோ பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது. பிட் ஜிஞ்சர், கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஐம் டோட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த டோர்னமெண்ட். இங்கே வந்து எங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு பிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவுட் கிரவுண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதாவது நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணேன். ரோடு வழியாக நடந்து போய் நெட்ஸ் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன ரியலைசேஷன் வந்தது. இந்தியா வந்து இப்போ ஒரு கிரிக்கெட்டிங் சூப்பர் பவராக இன்றைக்கி ஏன் இருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மிகப்பெரிய காரணம். என்னடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஐபிஎல்லையோ இல்லை எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட்லையோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் பிச்சஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்போனா என்னடா சொல்கிறேன், மற்ற கண்ட்ரியில் விளையாடும்போது பிச்சஸ் சுமாராக இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் சென்டர் விக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒருத்தர் நீங்கள் பிச்சை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு, ரோல் பண்ணுறாரு, என்னை எட்டி அண்ணாந்து பார்க்குறாரு. அவர் தான் அந்த தூரம் தான் அவர் கையெல்லாம் காட்டுறாரு. ஸோ இந்த சென்டர் பிச்சில் தான் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் ஃபஸ்ட்டு விளாட போகிறோம். இங்கே போட்டிருக்காங்க, இதை தான் ஸ்கொயர் அப்படின்னுவோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் பிச்சஸ் இருக்குது. ஆஸ் வி டாக்கிங் பிச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் அவர் எந்த பிச்சை ரோல் அடிக்கிறாரோ அது ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. அந்த பிச்சு தான் வந்து டோர்னமெண்ட்டோட 19th நீங்கள் கேமுக்கு கொடுப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அகைன் கமிங் பேக் டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வந்து நல்லா லே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சூப்பர் சாலிடாக விக்கெட்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்தியாவில் இப்போதைக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, இதே மாதிரி ரெப்ளிகா பிச்சஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கும் கிடைக்கும். அந்த மாதிரி பிச்சஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் ஜூனியர் கிரிக்கெட்லேருந்து சீனியர் கிரிக்கெட் வரைக்கும் ஐபிஎல் வரைக்கும் இந்த குவாலிட்டி ஆஃப் பேட்டிங், பேட்ஸ்மேன்ஷிப் அண்ட் ஜென்ரல் கிரிக்கெட்டே மேலே போயிருக்கு. இங்கே நாங்கள் வெளியில் நெட்ஸில் பண்ணும்போது விக்கெட் சாஃப்டாக இருந்தது. சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், சேம் அமௌண்ட் ஆஃப் சாயில், சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அதில் போகாது. ஒரு மேஜர் சூப்பர் டேலண்ட் ரிச் கிரிக்கெட்டிங் கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்தெந்த கண்ட்ரிலாம் கிரிக்கெட் வளரணுமோ ஷுவர் இந்த கிரவுண்ட்லாம் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் தாட்டோட கட்டியிருக்காங்க. 15,000 கெப்பாசிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். 7,500 ஐ எம் ஹோப்பிங் வில் கெட் குட் கெப்பாசிட்டி. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து எக்கனாமிக் மாடலாக இருந்தாலும் கேமுக்கு கிரிக்கெட் நிஜமாகவே வளரணும் அப்படின்னா கிரிக்கெட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரணும். ஹோப்ஃபுல்லி இந்த டோர்னமெண்ட்டில் நான் போடுற முதல்
அதாவது நான் போடுற முதல் பால்லேருந்து இந்த டோர்னமெண்ட் மேலும் மேலும் வளர்ந்து யூஎஸில் கிரிக்கெட்டோ வளரணுங்கிற என்னோட பெஸ்ட் விஷஸோட விஸ்வநாதன் ஆகிய நான், ரவிச்சந்திரன் அஸ்வின் என்னும் நான் இந்த டோர்னமெண்ட்டில் முதல்ல என்னோட ரைட் லெக் எடுத்து வைக்கிறேன். இந்த விலாக்லையும் இந்த என்னோட ஜீன் ஸ்டோர்லையும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது விஸ்வநாதன் ஆகிய நான்.